போய் உன் மன்னனிடம் சொல்லுங்கள், ஒரு பெண் நீதி கேட்டு வந்திருப்பதாக. அரசே அரசே வணக்கம். நமது அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். சரி, அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா நீ? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணே, என்னை காண வந்ததன் காரணம்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னை யார் என்று கேட்கிறார். சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னன் ஒரு புறாவுக்காக தமது உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலில் இட்டுக் கொண்டதற்காக தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொண்டானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, போதும் நிறுத்து. நான் கேட்ட வினாவுக்கே நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, சொல்கிறேன் கேள். இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியில்லா சிறப்பினையுடைய மாசாத்துவான் என்பாரின் மகனாகிய கோவலனின் மனைவி நான். என் பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் நிறுத்து மன்னா. என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி உள்ளது? பெண்ணே, அதற்கு என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்புதான் ஆதாரம். இதில் பவளங்கள் உள்ளன. ராணி கோபிரதேவியின் சிலம்பில் முத்துக்கள் உள்ளன. இதோ நான் நிரூபிக்கிறேன் பார். பார்த்தாயா பவளங்கள்? கோபிரதேவி, உன் கால் சிலம்பை என்னிடம் கொடு. இதோ இதுதான் கோபிரதேவியின் சிலம்பு. யார் எங்கே கோவலனிடமிருந்து பெற்ற சிலம்பை இங்கே கொண்டு வாங்கள். இதோ பார், இதுதான் கோபிரதேவியின் சிலம்பு. பார்த்தாயா முத்துக்கள்? இதோ இதுதான் உன் கணவனிடமிருந்து பெற்ற சிலம்பு. இதையும் உடைக்கிறேன். பார்த்தாயா பவளங்கள்? தவறிழைத்து விட்டேனே. பிறல் சொல் கேட்டு உன் கணவன் கல்வன் அல்ல, ஞானோ அரசன், ஞானே கல்வன். என்னை மன்னித்து விடு. உனக்கு எதுக்கு இந்த மணிமகுடம்? எதுக்கு இந்த வாள்? எதுக்கு இந்த வெண்கொற்ற குடை? எதுக்கு இந்த செங்கோல்? இனிமேல் எனக்கு இந்த வாளும் வேண்டாம், மணிமகுடமும் வேண்டாம்,